இங்க ஒருத்தன் நியூக்ளியர் வார்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக அவன் வீட்டுக்கு கீழே ஒரு பங்கரை உருவாக்குறான். அப்போ ஒரு நாள் டிவியில ரஷ்யா அவங்க மேல ரகசியமா தாக்குதல் நடத்த போறதா போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததுமே அவனோட ஒய்ஃபும் வேகமா பங்கர் உள்ள போயிடுறாங்க. அவங்க கதவு மூடும் போதே அவங்க வீடு பிளாஸ்ட் ஆயிருது. அதுக்கப்புறமா கதிரிய கிளம்ப போனதுக்கு அப்புறம் அந்த கதவு தானா திறக்கிற மாதிரி 35 வருஷத்துக்கு ஒரு அலாரம் செட் பண்றாங்க. லக்கிலி அவங்க வாழ்றதுக்கு தேவையான எல்லா சப்ளைஸையுமே ஆல்ரெடி அவங்க அந்த பங்கர் உள்ள ஃபில் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ அவங்க ரெண்டு பேரும் எந்த பிரச்சனையும் இல்லாம அந்த பங்கர் உள்ளேயே வாழ ஆரம்பிக்கிறாங்க. சீக்கிரமாவே அந்த பங்கர் உள்ளேயே அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது. அவனுக்கு ஆடம்னு பேர் வைக்கிறாங்க. வளர வளர அவங்களே அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாங்க. அப்படியே அந்த பங்கர் உள்ளேயே வருஷங்கள் ஓடிடுது. ஆடமும் நல்லா வளர்ந்துடுறான். ஒரு நாள் திடீர்னு 35 வருஷம் கவுண்டர் முடிஞ்சு பங்கரோட டோர் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுது. உடனே ஆடமோட அப்பா மட்டும் தனியா ரேடியேஷன் சூட் எல்லாம் மாட்டிட்டு மேல போறாரு. பார்த்தா அவங்க இருந்த இடமே மொத்தமா வாரி போயிருக்கு. அங்க இருந்த ஹோம்லெஸ் மேன் இவரை பார்த்துட்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். கடைசியா தான் தெரியுது நியூக்ளியர் வார் நடக்கவே இல்லை. அவங்க வீட்டுக்கு மேல ஒரு பிளேன் தான் கிராஷ் ஆயிருக்கும். அது தெரியாம இதுங்க 35 வருஷமா அந்த பங்கர் உள்ளே கிடந்திருக்கும்.